Hello aspirants, welcome back to Aptrix with Manik. இது survival of the fastest. குவான்ஸ் பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல சால்வ் பண்றது எப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் மக்காமிஷி பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் ஹசின்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க குவான்ஸை ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா 100% இல்லைங்க, 200% உங்களுக்கு லைவா உங்களுக்கு இருக்கிற குவான்ஸ் பயம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே என்னன்னா, நிறைய பேர் பிகினரா இருக்கவங்க எனக்கு குவான்ஸ் பார்த்தாலே பயமா இருக்கு, சால்வ் பண்ணும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குதுன்றதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தாங்க அப்படி இருக்கும். போக போக ஒரு சில பல டெக்னிக்ஸை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல உண்மையிலேயே சால்வ் பண்ணலாம். அதனால நான் என்ன கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, சண்டன் முடிவாயிடுச்சு, சின்ன எதிரிலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா பெரிய எதிரி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ சிம்பிளான சம்ஸ்லாம் நான் கொண்டு வரல. நீங்க என்ன சொல்லிடுவீங்க, இதெல்லாம் செல்லாது, இதெல்லாம் ஈஸியா நாங்களே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால ஒரு மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் சம்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். 5 பஞ்சதந்திரம், ஓகேவா? 5 விதமான குவான்ஸ் கொஸ்டின்ஸ், 5 விதமான அப்ரோச். இதை வச்சு நீங்க எல்லாத்தையுமே அடிச்சிடலாங்க, ஓகேவா? நம்ம கோர்ஸ்லயும் இதை தான் பண்றோம். ஒவ்வொரு சம்ம ஒரு மாதிரி சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? குவான்ஸ் போடும்போது நீங்க ஒரு பச்சோந்தி மாதிரி அந்த சமூகத்தை தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து லுக்ஸ் காம்ப்ளிகேட்டட் பட் சிம்பிள். இதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இது பாருங்களேன், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது டிஸ்டன்ஸ் டைம்ன்றதுனால இதோட டாபிக் வந்து டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பட் நம்ம டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இப்படி படிச்சது இல்லையே. ஸ்பீடு வேல்யூ ஏதோ கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் வருமே, இங்க என்ன வெறும் மினிட்ஸ் மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஆனா ரொம்ப குழந்தை அவன். சரியா? இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். எல்லாமே சால்வ் பண்ணி காட்டுறேங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்ன அந்த 5 டெக்னிக்னு. செகண்ட் வந்து என்னன்னா, ஒன் ஸ்டெப் அண்ட் ஸ்மார்ட் கேன்சலிங். கொஷின் வளவளன்னு இருக்கும், அதே மாதிரி ஆன்சரையும் வளவளன்னு போட்டா சம்மு பெருசா தான் போகும். லெஃப்ட் ஹேண்ட்ல பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ஒரே ஸ்டெப்ல போட்டு ஸ்மார்ட்டா கேன்சல் பண்ணணும். இது செகண்ட் வெரைட்டி. இதோட டாபிக் என்னன்னா பர்சன்டேஜ்ல ஒரு சம் கொண்டு வந்திருக்கேன். கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நாட் ஜஸ்ட் ஒரு ஈஸி சம் கிடையாது அப்படின்னு. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸுங்க. சரியா? இதுல என்ன டெக்னிக் அப்ளை பண்ண போறோம்னா, பாருங்க, ஒரு கொஸ்டினுக்கு டெக்னிக் மாறும். இதுல என்ன பண்ண போறோம்னா, கால்குலேஷன் குரூப்பிங். ஈக்குவேஷனை போட்டு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அப்படி இப்படி தனித்தனியா பண்ணிட்டு இல்லாம 2-3 கால்குலேஷனை குரூப் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டு அனுப்ப போறோம். இது வந்து ஒரு வெரைட்டி, ஓகேவா? இன்னும் 2 வெரைட்டி காட்டுறேன். லாஸ்ட் தான் ஒரு வித்தியாசமானது இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், டாப் ஆஃப் பில்டிங்னாலே இது வந்து ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ட்ரிக்னாமெட்ரின்னு இது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, ஓகேவா? இவனை ஃபார்முலா வச்சு தான் அடிக்கணும், ஓகேவா? ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் ரெண்டுத்தையும் கலந்து எப்படி இவனை அடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். லாஸ்ட் வந்து நான் சொல்ல மாட்டேன், அது செஞ்சு காமிக்கிறேன். ஆப்ட்ரிக் ஸ்பெஷல். சரியா? இது என்ன டாபிக்? ஷேர்ஸ்னு வச்சுப்போமா? ஸோ ஷேர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அந்த மாதிரி டாபிக். இது ஆப்ட்ரிக் ஸ்பெஷல்னா நம்ம என்ன வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு வந்தது தான். இது கோர்ஸ்ல இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு பண்றோம். இது ஆப்ட்ரிக் ஸ்பெஷல். கடைசியா வைக்கிறேன். கீழே எல்லாத்துக்கும் நான் டைமிங் வச்சிடறேன். சரியா? ஒரு கொஸ்டினுக்கும் என்னென்ன டைமிங்னு வச்சிடறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெடியா? சால்வ் பண்ணலாமா? எஸ். ஸோ வீடியோவை பொறுமையா ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலுமே, ஓகேவா? எந்த எக்ஸாம் நீங்க படிச்சாலுமே உங்க அப்ரோச்சையே கொஞ்சம் மாத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெடி ஆகிக்கிறேன். பெண்ணை வந்து கரெக்டாக சால்விங்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்க, கொஸ்டின் நீங்க படிச்சுக்கோங்க. இது என்ன டெக்னிக்குங்க? லுக்ஸ் காம்ப்ளிகேட்டட் பட் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் படிச்சு பார்ப்போம். ஐ வாக் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் அண்ட் ரைட் பேக். நான் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் போறேன், நடந்து போறேன், திருப்பி வரும்போது ரைட் பேக்னா என்னது? ஓட்டிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நடந்து போறேன், அப்புறம் ஓட்டிட்டு வரேன். இதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். டேக்கிங் அ டோட்டல் டைம் ஆஃப் 37 minutes. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணிடலாமா? பண்ணிட்டு படிக்கலாமா? இல்ல படிச்சுட்டு பண்ணலாமா? பண்ணிட்டு படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ஐ வாக் அ சர்டைன் டிஸ்டன்ஸ். அப்ப இது என்னதுங்க? இது டைம் ஃபேக்டர் தானே. ஸோ குறிப்பா பிகினர்ஸ்க்கு நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். எப்பயுமே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டைம் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஈக்குவேஷன் வந்து டைமுக்கு போடுங்க. 37 minutes என்பது என்ன என்றால் வாக் பண்றதுக்கு ஆகிற டைம் பிளஸ் ரைடிங் பேக், திருப்பி வரும்போது வண்டி ஓட்டிட்டு வராரு இல்லையா, அதுக்கான டைம். இந்த 2 டைமும் சேர்த்தா 37 minutes. இப்ப இது முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவ்வளவுதாங்க. லுக்ஸ் காம்ப்ளிகேட்டட் பட் சிம்பிள், ஓகேவா? ஐ குட் ரைட் போத் வேஸ். இங்க பாருங்க, இது நடக்கிறேன், திரும்பி வண்டி ஓட்டு வரேன். ஐ குட் ரைட் போத் வேஸ்னா என்னது? போகும்போதும் வண்டியை ஓட்டு போறேன், வரும்போதும் வண்டியை ஓட்டிட்டு வரேன். அப்ப டைம் என்ன ஆகும்? டைம் ஆஃப் ரைடிங் பிளஸ் டைம் ஆஃப் ரைடிங், அப்ப 2tr.
டிஆர் பிளஸ் டிஆர் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2tr இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்ல வராங்க, ஐ குட் ரைட் போத் வேஸ் இன் 55 மினிட்ஸ்ன்னு போட்டக்கூடாது. அடுத்த லைன் படிக்கணும், அடுத்த வார்த்தை படிக்கணும். 55 மினிட்ஸ் லெஸ் தென், இங்கதான் நிறைய பேர் மாட்டுவாங்க. எங்க 55 போடுறது இங்க போடுறதான்னா, ஐ குட் ரைட் போத் வேஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டோமா, அதை சொல்றாங்கன்னும் போது ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் போட்டுருணும். போட்டுட்டு 55 மினிட்ஸ் லெஸ்ஸா, இங்க பாருங்க லெஸ்னா மைனஸ், 55 மினிட்ஸ் எதை விடையோ கம்மியா இருக்கு. புதிதா நான் சொல்றது 55 மினிட்ஸ் எதை விடையோ கம்மியா இருக்கு. ஸோ அட்வான்ஸ் லெவல்ல இருந்து பாக்குறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்னதையும் இந்த வீடியோல சொல்லிட்டு தான் பண்ண போறேன். ஏன்னா மெயினா இது பண்றதே பிகினர்ஸ்க்கு அந்த பயம் போகணுன்றதுக்கு தான். சரியா? அதனால நீங்க வந்து அட்வான்ஸ் பாக்குறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க, இல்ல ஓட்டி ஓட்டி பாருங்க. ஸோ 55 மினிட்ஸ் லெஸ் தென் இட் வுட் டேக் மீ டு வாக் போத் வேஸ். அப்ப என்ன சொல்ல வராங்க, ரைடு போத் வேஸ் வந்து 55 நிமிஷம் லெஸ் தென் வாக் போத் வேஸ்னா என்னது, வாக்கிங் 2 வாக்கிங் டைம், அவ்வளவுதாங்க. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்லா பாருங்க பார்ப்போம். 2 இதாங்க. படிக்கும்போது இது நீங்க சால்வே பண்ணிருக்க மாட்டீங்க, சில கோர்ஸ்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளுமே இந்த மாதிரி நிறையலாம் எடுத்து சால்வ் பண்ணல கோர்ஸ்ல, ஏன்னா இது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. ஆனா இது சால்வ் பண்ண முடியாதுன்னு இல்லை. புரியுதா உங்களுக்கு? கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியற கான்செப்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். சரிங்களா? முடிஞ்சிருச்சா? எஸ், 2 ஈக்குவேஷன் பார்த்துட்டீங்க. இப்ப ஹவு லாங் வுட் இட் டேக் மீ டு ரைட் போத் வேஸ் அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ஹவு லாங்னா என்னது, டைம் பத்தி கேட்குறாங்க. என்ன டைம் கேட்குறாங்க, ரைடிங் டைம் கேட்குறாங்க. சிங்கிளா டபுளா, போயிட்டு வர்றதா? ஸோ போத் வேஸ், அப் அண்ட் டவுன் ஜேர்னி. அப்ப 2 டிஆர் வரும், டிஆர் மறுபடியும் டிஆர். ஓகே, 2tr கேட்குறாங்க. அப்ப இதுதாங்க கேட்குறாங்க, இதுதாங்க கேட்குறாங்க. புரியுதா? இப்ப சால்வ் பண்ணிடவா? எஸ், அவ்வளவுதான். இப்ப சிம்பிள் எதை பண்ணா சீக்கிரமா சால்வ் ஆகுன்றது அடுத்த கேள்வி. ஏன்னா இது நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் கீழே வரைக்கும் சால்வ் பண்ணலாம், இதோட கூட நிப்பாட்டிடலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன வேணும், டிஆர் வேணும், அதாவது 2tr வேணும். சரியா? ஏதோ ஒன்று டிஆர் வேணுங்க, அப்புறம் டபுள் கூட பண்ணிக்கலாம். டிஆர் வேணும்னா டிடபிள்யூ எலிமினேட் பண்ணணுமா, சம்ம விட்டு தூக்கணுமா? அப்ப என்ன பண்ணுங்க, இங்க டிடபிள்யூ, இங்க நமக்கு தேவையான 2tr அப்படியே அழகா இருக்கு லட்டு மாதிரி, இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த டிடபிள்யூக்கு பதிலாக, ஸோ இந்த டிடபிள்யூக்கு பதிலாக இந்த டிடபிள்யூ போடுங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டிடபிள்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டிடபிள்யூ வச்சுக்கிட்டு அந்த டிடபிள்யூக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஸோ இதை இப்ப நான் எழுதுறேன், டிடபிள்யூ ஈக்குவல் டு இந்த ஆரை இங்க கொண்டு வாங்க, இதை போட்டேன்னா ஸோ இந்த ஆரை இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும், டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 37 மைனஸ் டிஆர் அப்படின்னு வந்துருமா? அப்ப 37 மைனஸ் டிஆர் அப்படின்னு போட்டு மறக்காம அந்த 55 போட்டுருங்க, பக்கத்துல இருக்க 55 போட்டுருங்க. இதோட முடியுது ஈக்குவேஷன். புரியுதா? என்ன பண்ணிருக்கோம், 2tr. ஸோ 2tr ஈக்குவல் டு டிடபிள்யூ எடுத்துட்டு அதை டிஆரா மாத்திட்டோம், ஏன்னா நமக்கு டிஆர் தான் தேவை. சரியா? ஸோ எஸ், இது இருக்கட்டும். இப்போ ஸ்பீடா சால்வ் பண்ணிடலாமா? எஸ்ங்க, சிம்பிள். இப்போ ஒரு ஸ்டெப்லேயே சால்வ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இங்க 2tr இருக்கு, இது ஒரு 2tr ஆக மல்டிப்ளை ஆகும், மைனஸ் 2tr இருக்கு. இந்த பக்கம் வந்தா பிளஸ் 2tr ஆகி 2tr பிளஸ் 2tr 4tr மாறும். ஓகே, 4tr. இப்போ கான்ஸ்டன்ட்ஸ்லாம் பாருங்க, 2 × 37 என்னது, 237 74. அப்புறம் மீதி என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் 55 மட்டும் தனியா இருக்காரு. இந்த 2 என்பது இதுக்கு மட்டும்தான். சரியா? அப்ப 74 மைனஸ் 55 என்னங்க, 9ல முடியும். அண்ட் இது 6 ஒன்று கடன் வாங்கி தானே இங்க 14 ஆயிருக்கும். அப்ப 1. அப்ப 4tr ஈக்குவல் டு 19. இப்ப டிஆரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க, ஏன்னா நமக்கு என்ன தேவை, 2tr தான் தேவை. அப்ப 2tr நான் இதை 2 டேபிள் அடிச்சா சரியா இருக்குமா? 2tr என்ன 2 டேபிள் அடிக்கணுமா? அப்ப இதையும் 2 டேபிள் அடிங்க. போகாது சார்னா பரவாயில்ல, பாயிண்ட் வைங்க. 9 2s are 18, மீதி 1 வரும், 9.5. ஸோ ஆன்சர் இஸ் 9.5 மினிட்ஸ். புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த சம் பார்க்கும்போது இது நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருந்துச்சா? இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தா யூஸ்வலா டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட்ல வராத மாதிரி இருந்துச்சா? ஆனா போட்டு பார்த்தா ஒரு சின்ன பச்சிலங்குழந்தை மாதிரி இருக்கா? இவ்வளவுதாங்க குவான்ஸ். இது ஒரு டெக்னிக் தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா பயப்படக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னு எடுத்து எழுதி சால்வ் பண்ணா 2 3 4 ஸ்டெப்ல வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் மைண்ட் கால்குலேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப்பை குறைக்கலாம், வேற ஏதாவது கேன்சலிங்லாம் குறைக்கலாம். சரியா? அது பிரச்சனை இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. உடனே நான் அடுத்த சம்ல வரேன். ஸோ ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போ நான் அடுத்த கொஸ்டின் வைக்கிறேன். பெர்சன்டேஜ் கொஸ்டின். என்ன டெக்னிக், 1 ஸ்டெப்ல போடணும், ஸ்மார்ட் கேன்சலிங் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சம் கியரை ஏற்றிடுவோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றனால கொஞ்சம் மெதுமா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணா இப்போ கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிடுவோம். ஓகே, இப்போ இதை படிச்சு பாருங்க. ஒரு எலெக்ஷன்ல 2 கேண்டிடேட் இருக்காங்க,
64% ஆஃப் த ஓட்டர்ஸ் ஓட் பண்ணாங்க அந்த ஊர்ல. அதுல 4% வந்து செல்லாத ஓட்டு. அந்த ஜெயிச்சவரா எஸ் கேண்டிடேட் காட்ஸ் 12 இவ்வளோ லட்சம் இவ்வளோ 1000 ஓட்டு வாங்கி 64% வாங்கி ஜெயிச்சிட்டாப்ல. ஓகேவா? அப்ப அந்த ஊர்ல எத்தனை பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க ஓட்டுக்கு? இவ்வளவுதான் கொஸ்டின். அப்ப இவ்வளோ பெரிய ப்ராசஸ எடுத்து ஒண்ணா எழுதணும்னு தோணுதா? ஊரு எவ்வளோ, எத்தனை ஓட்டர்ஸ், ஒரு பேர் வைக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் வேலிடு, எவ்வளோ செல்லாததுன்னு இப்படி இவ்வளோ கால்குலேஷன் மைண்ட்ல ஓடுதா? அந்த மைண்ட்ல ஓடுற இப்படி கிளம்சியா ஓடுற கால்குலேஷனை இப்படி நேராக்குனீங்கன்னா அது பேர் தான் ஈக்குவேஷன். சரியா? எஸ், ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் நான் எழுதுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க, என்னது இந்த வேல்யூக்கு தான் நம்ம எப்பயுமே ஈக்குவேஷன் எழுதணும். எப்பயுமே வேல்யூக்கு தாங்க ஈக்குவேஷன் எழுதும். நல்லா பாருங்க, வேல்யூக்கு ஈக்குவேஷன் எழுத பழகுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். வேல்யூக்கு ஈக்குவேஷன். சரியா? ஸோ இது ஆன்சர் ஏ வந்து செக் பண்ணிப்போம். ஓகேவா? எப்பயுமே ஆன்சர் நான் செக் பண்ணேன்னா சொல்லுங்க. A1 கரெக்டா இருக்கு. சூப்பரா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 12,288 இது என்னன்னு எழுதுங்க. இது என்ன? அதான் ஈக்குவேஷன். ஒரு ஊரு, அந்த ஊர்ல மொத்தம் கதை படிச்சீங்களா? புரிஞ்சிச்சுல? அந்த ஊர்ல என்ன கேக்குறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ், மொத்தம் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதான் டிவி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், அதான் நமக்கு வேண்டும். அதுல 64% ஆஃப் த ஓட் தான் விழுந்திருக்கே. மொத்தம் ஊருக்குள்ள இவ்வளவு பேர் இருந்தாலும், இவ்வளவு பேர் ஓட்டு போட தகுதியா, அதாவது 18 வயசு மேல இருந்தாலும் 64% தான் ஓட்டே வந்து போட்டிருக்காங்க. ஓகே, வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, காசு பண்ணிருக்காங்க. காசுனா வந்து ஓட்டு போடுறது. அதுலயும் பாத்தீங்கன்னா 4% வந்து இன்வேலிட், செல்லல. இப்பதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேக்ஸ்ல எப்பயுமேங்க நீங்க இருக்கிறதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மைண்டை யோசிச்சு மாத்தியும் பண்ணணும். இது ஓகேங்க, டிவி டோட்டல் ஓட்ல 64% ஓட்டு போட்டாங்க. அந்த 64%ல நம்ம ஈக்குவேட் பண்ணிருக்கிறது என்ன? விழுந்து. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை கவனிங்க. ஊர்ல 64% வந்து போட்டிருக்காங்க. அதுல செல்னதுன்னு என்ன சொல்றது, செல்லுன ஓட்டு, அதாவது வேலிட் ஓட்ஸ் தானே கனெக்ட் பண்ணி தானே ஜெயிச்சிருப்பாரு. ஆனா அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் என்னது? இன்வேலிட் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை விட்டுருங்க, இது வரைக்கும் வந்துட்டோம் கரெக்டா? அப்ப இதுல 4% இன்வேலிட். இதுல 4% இன்வேலிட் தூக்கி போட்டுருங்க. அப்ப மீதி உங்களுக்கு என்ன தேவை? 96%. இதை கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? அப்ப நிறைய பேர் கேட்கலாம், சார் இது ஏன் மாத்தல 36ன்னு மாத்தலனா? இது காஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க, போட்டது பாசிட்டிவ். ஒருவேளை 36% போடலைன்னா அப்ப 64ன்னு எடுத்துருப்போம், பட் பாசிட்டிவ். பட் இங்க வந்து இன்வேலிட்ன்றது நெகட்டிவ், அப்ப வேலிடு தான் நம்ம போகணும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, இப்ப இது புரியுதா? டோட்டல் ஓட்டு, இது அதுல போட்ட ஓட்டு காஸ்ட் ஓட்டு, இது அதுல வேலிட் ஓட்டு. இப்ப அந்த வேலிட் ஓட்டுல இவர் யாரு? ஜெயிச்சவர் வாங்கின ஓட்டு. அவர் எவ்வளவு பர்சன்ட் வாங்கியிருக்காரு? 64% வேலிட் ஓட்ஸ்ல வாங்கியிருக்காரு. அப்ப அதுல இப்ப இந்த ஃபுல்லுல 64% போடணும். சரியா? அவ்வளவுதாங்க. இப்ப புரியுதா? நம்ம டெக்னிக் புரியுதா? டெக்னிக் கூட கனெக்ட் ஆகிட்டே வரீங்களா? போன டெக்னிக் ஏன் பேர் அப்படி வச்சோம்? பார்க்க கஷ்டமா இருந்துச்சு, ஆனா ஈஸியா இருக்கு. 2 ஸ்டெப் தான். இதுக்கு ஏன் இப்படி பேர் வச்சோம்னா, ஒரே ஈக்குவேஷன்ல போட்டோமா? நல்லா பாருங்க, ஒரே ஈக்குவேஷன்ல போட முடிஞ்சா? இது ஒரு ஈக்குவேஷனா 2 ஈக்குவேஷனா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே ஈக்குவேஷன். ஆனா உங்களுக்கு ஒன்று மைண்ட் தோணும், சரி ஒரே ஈக்குவேஷன் ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் போற மாதிரி இருக்கு, நல்ல பெரிய வேல்யூவா இருக்கேன்னா ஸ்மார்ட் கேன்சலிங் அது பண்ணணும். ஸ்மார்ட் கேன்சலிங் என்னன்னா, நான் பச்சை கலர்ல பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. போட்டு அடின்னு அடிச்சு 10 ஸ்டெப்பை இழுத்துட்டு இருக்கக்கூடாது. 2 டேபிள்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துட்டீங்களா, உடனே உங்க கண்ணு எங்க போகணும்னா ஆப்ஷன்ஸ் போகணும். ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன்ஸ் ஆன்சர்லாம் அழகா ரவுண்டா இருக்கா, இல்ல ஏதாவது பாயிண்ட் வச்சு இல்ல ஃபிராக்ஷன் வச்சிருக்கா? அழகா ரவுண்ட் ஆப்ஷன்ஸா இருக்கா, ரவுண்ட் ஃபுல் ஆப்ஷன்ஸா இருக்கா? அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, முழுசா அடிப்பட்டு நம்மளுக்கு தேவை இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னங்க? டிவி டோட்டல் ஓட்ஸ் தானே. அப்ப ஆப்ஷன் ரவுண்டா வந்திருக்குன்னா முழுசா அழகா கேன்சல் ஆகிதானே ரவுண்டா வந்திருக்கும். அப்ப தைரியமா நம்ம முழுசா அடிக்கலாமா? அடிக்கலாம். அப்ப சரி சார், நான் 2 டேபிள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னா போயிட்டே இருக்கும். அப்ப நம்பி தைரியமா என்ன பண்ணுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 8 டேபிள் ஆச்சும் போகணுங்க. ஏன்னா 64 போது 8 8 64 எல்லாருக்கும் தெரியும்ல. சரி இது எனக்கு 8ல போகுமா தெரியாதுன்னா பரவாயில்ல, தைரியமா அடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் ரவுண்டா வந்துருச்சுல்ல. எஸ், அப்போ 108 is 8 மீதி 4, 5 8s are 40 மீதி 2, 3 8s are 24 மீதி 4, 6 8s are 48. போயிடுச்சா? அவ்வளவுதாங்க. இதுதான் நீங்க பயம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காயின்ஸ் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் இதுதான்.
போன சம்மு கொஸ்டின் பார்க்கும்போதே வித்தியாசமா இருக்குன்னு பயந்தோம். இது அடிப்படுமா, நான் 2 டேபிள் அடிச்சுக்குவா இல்ல 4 டேபிள் அடிச்சுக்குவான்றதான் அந்த ஸ்லோ ஆயிடுது. தைரியமா 8ல எப்படி தைரியம் வருது, ஆப்ஷனை பார்த்தா வருது. அவ்வளவுதான் டெக்னிக். சரியா? எஸ். இப்ப மறுபடியும் இது மறுபடியும் 8ஆல போடுங்க, போட்டு தள்ளுங்க. ஓகேவா? எஸ். 8ஆல அடிங்க பார்ப்போம் என்ன வருது. 180 8 180 8 மீதி 7 9 8 72 மீதி 1 2 8 16. இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே காலத்தை தூக்கி விட்டுக்கணும். ஓகேவா? நான் 8ஆல அடிச்சிட்டேன் அப்படின்னு. இப்ப இன்னும் ஒரு ஸ்டெப் போய் அப்படியே அப்படி ஸ்லைட் இப்படி ஜாலியா வச்சுக்கிட்டு இங்க 96 இருக்கா, ஏன்னா உங்களுக்கு தெரியுது சம் ஆன்சர் வந்து ரவுண்டா தான் இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு டப்பு டப்புன்னு அடிக்க வேண்டியதான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இப்ப 8 டேபிள்லாம் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா? 2 வாட்டி போட்டு தள்ளிட்டேன். சூப்பர். இப்ப பெரிய தலையா அங்க பாருங்க 96 இருக்கா, 96 யார் அடிக்கலாம், காசு நிறைய வந்தா அப்படியே எல்லா லேண்டையும் பாப்பீங்களா, யாரை வாங்கலாம், எந்த லேண்டை வாங்கி போடலாம், அந்த மாதிரி 96 192 ஏன் அடிக்கக்கூடாது. இதோட டபுள் இது 96 அப்படியே டபுள் பண்ணா 180 ஒரு 6 6 12 192. அவ்வளவுதாங்க. இதுதாங்க, இவ்வளவுதான் தேவை. இது பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துடும். மைண்ட்ல ஃப்ரீயா விட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். அவ்வளவுதான். சரியா? 2 வந்துருச்சா? இப்ப இந்த பக்கம் ஒரே ஆள் யாரு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தவனை அடிச்சு 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 2 ஆக்கிட்டோம். சரியா? இப்ப அவனையும் விட்டு வைக்கணும். 2 1 ஆக்கிடுங்க. இந்த பக்கம் யார் அடிக்கலாம், எல்லாம் இவனும் போயிட்டான். ஓகேவா? இவனை அடிச்சு விட்டுருங்க. 32. புரியுதா? இவ்வளவுதான் கேன்சலிங், ஸ்மார்ட் கேன்சலிங். ஓகே. இப்ப இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லையே சார், ஒரு ஸ்டெப் நான் போடணுமே சார்னா அதை மட்டும் பண்ணக்கூடாது. அழகா ஒரே ஸ்டெப்லேயே முடிக்கணும். எப்படின்னா இங்க பாருங்க நான் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியரா தெரியாதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்றேன். பட் நியூ ஸ்டெப்லாம் போடல. என்ன பண்றேன்னா இங்க கீழெல்லாம் 100 இருக்கு. சரியா? எடுத்து தனியா எழுத போறது இல்லை. கீழெல்லாம் 100 இருக்கு, இங்க 32 இருக்கு. அப்ப எந்த டேபிள் பெஸ்ட்? 4 டேபிள் பெஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம்னா இதுல ஒரு 4 இருக்கு, இதுல 25 4 இருக்கு, இதுல 25 4 இருக்கு. அப்ப இதை 4 4 பிரிச்சுக்கலாமா? ஏன் இதுல 2 4 இருக்காதா? 32ல 2 4 இருக்காதா? 32ல நம்ம கேன்சல் பண்றதுக்கு வசதியாங்க. உடனே 32 4 4 சார்னது 16. இன்னும் எவ்வளவு குறையுது? 2 குறையுது. இந்த ஸ்டெப் புரியுதா? 32 பிரிச்சு எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். 32 4 4 சார் 16 16 2 சார் 32ன்னு பிரிச்சு அழகா செட் பண்ணிக்கிறோங்க. ஓகே. எதிரி அடிக்கிறதுக்கு வந்து ஆளை வந்து அங்கங்க செட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ அடிக்கலாமா? இங்க பாருங்க 1 1 4 is 4. இங்க 25 4s are 100. மறுபடியும் 1 4 is 4. 25 4s are 100. மீதி ஈவன் 1 2 is 2. 52s are 100. அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம பண்ணணும். கச்சா முச்சான்னு இருக்கும். ஆனாலும் நீங்க கரெக்டா உங்க கண்ணுக்கு இவரு மட்டும் தெரியணும். இந்த மீதி இருக்கிறது மட்டும் தெரியணும். அது கொஞ்சம் அழகா போடணும், கொஞ்சம் நீட்னஸோட போடணும். ஓகேவா? எஸ். இப்ப நீங்க பார்த்து சொல்லுங்க என்னென்ன மீதி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. எஸ். டிவி வேணுமா? ஸோ நீல கலர் எடுத்துக்கிறேன். எஸ். டிவி டோட்டல் ஓட்ஸ் வேணுமா? அதெல்லாம் அதுக்காக தானே இவ்வளோ போராட்டம். எஸ். டிவி டோட்டல் ஓட்ஸ் வேணுமா? நியூமரேட்டர்ல யாராவது இருக்காங்களா? யாராவது நியூமரேட்டர்ல இருக்காங்களா? இல்லை. அப்போ டினாமினேட்டர்ல யாரு இருக்கா? 25 25 இங்க என்ன 50. அப்போ 25 25 50 அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கா? எஸ். 25 × 25 அவ்வளோதாங்க, முடிஞ்சு ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு. 1 ஸ்டெப்பு, அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போ இதுக்கப்புறமும் ரொம்ப போட்டு எடுத்துட்டு இருக்கக்கூடாது. 25 25 625ன்னு பார்த்தே தெரியணும். 25 ஸ்கொயர்லாம் படிச்சிருக்கணும். அடுத்து இன்டூ 50 போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இன்டூ 50னா என்னங்க? 50னா என்ன பண்ணிடணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். 50 பண்ணணும்னாலே 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஐயோ சாரி 100ஆல பண்ணிட்டேனா, அப்போ ஒரு பாதி டிவைட் பண்ணிக்கிறேன். இதுதான் அப்ரோச். அப்ப 62 5 × 100னா மைண்டுக்குள்ளேயே தோணும், பண்ணாமலே தோணும். இதெல்லாம் மைண்டு. இது வந்து உங்க மைண்டு. சரியா? 62 500ன்னு மைண்டே உடனே சொல்லிடும். அப்ப அதை பாதி பண்ணுங்க. 62,500 உங்க கையில தரேன், அப்படியே பாதி எனக்கு தாங்க, பாதி எனக்கு தாங்க. ஸோ நீங்க எல்லாருமே இதை விட பெரிய சம்பளம் வாங்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறீங்க இல்லையா? அதுக்காக தான் கடினமா படிச்சுட்டு இருக்கீங்க. அதுல அப்படியே பாதி கொடுங்க. ஓகேவா? ஸோ 31,000 62ல பாதி என்ன? 31,000. 500ல பாதி என்ன? 250. புரியுதா? இவ்வளவுதான். கேன்சலிங், பை 2 பை இன்டூ 50 இதெல்லாம் பயப்படவே கூடாது. 2-3 வாட்டி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. அப்போ 625 100ஆல பண்ணிட்டு சாரின்னு பாதி ஆக்கிக்கிறீங்க. பாதியா எப்படி ஆக்குறீங்க? 62 பாதி பண்றீங்க 31, 500 பாதி பண்றீங்க 250. ஆன்சர்ல இருக்கான்னு இப்போ செக் பண்ணிடலாமா? அதுக்கு தானே எல்லாம் ஆவலா வெயிட் பண்றீங்க. 31,250 இதானங்க ஆன்சர். செக் பண்ணலாமா? சி 31,250. ஸோ நீங்களே பாருங்க. 31 இதை நம்ம டிக் பண்ணலாம், ஆன்சரை செக் பண்ணலாம். ஆப்ஷன், ஸோ இங்கே இருக்கா சார்? இங்கே வந்து ஆப்ஷன் 3. அவ்வளோதான், முடிஞ்ச ஆஸ்பிரன்ஸ். அவ்வளோதான் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஒரு சம்முமே நீங்கள்
அந்த சமுக்கு என்ன அப்ரோச்ன்றதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஓகே, இவனை ஒரே ஈக்குவேஷனா போடலாமா, இல்லை பார்த்தே சால்வ் பண்ணலாமா, அதெல்லாம் பின்னாடி வருது. மேஜிக்கல் கடைசி ஆஃப்டர் எக்ஸ் ஸ்பெஷலில் வருது. பார்த்தே சால்வ் பண்ணலாமான்றதெல்லாம் யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு வாட்டி கூட போட்டு பார்த்துக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகே, பெர்சன்டேஜ் நல்ல ஒரு பெர்சன்டேஜ் கொஷின். ஆப்ஷன் சி. ஓகே, எஸ், குயிக்கா. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின். எஸ், தேர்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் வச்சிருக்கேன். எல்லாமே வந்து நல்ல கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு டாபிக் தான். பட் ஆனால் அதில் பாருங்களேன், ஆதித்யா சோல்டு ஆர்டிகல் எக்ஸ் அட் ரேட் ஆஃப் 23% அண்ட் ஆர்டிகல் ஒய் அட் த லாஸ் ஆஃப் 13%, இந்த மாதிரி கலந்து கட்டி வரும். எண்ட் ஆஃப் டே அவருக்கு 180 ரூபா ப்ராஃபிட் தான் கிடைக்குதுன்றாங்க. 180 ரூபா ப்ராஃபிட் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 180 ரூபா ப்ராஃபிட் தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆர்டிகிள் எக்ஸ் வந்து ஆர்டிகிள் ஒய்யை விட 90 ரூபா கம்மின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க எப்பயுமே என்ன பண்ணிடணும், ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிடணும். சரியா? எப்பயுமேங்க அட்லீஸ்ட் இதோட நிப்பாட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு அப்படியே பார்த்தே போடலாமெல்லாம் யோசிக்கலாம். பட் எப்போ இந்த மாதிரி சப் கண்டிஷன்ஸ்லாம் வருதோ நம்ம என்ன பண்ணோம், போன சம்ல என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்ல, அதே டெக்னிக் தான். பட் கால்குலேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், குரூப் பண்ண போறோம். ஏன்னா வந்து ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த செஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தர செஷன் கிடையாது. அதாவது எல்லாருக்குமே தெரியும். பட் எந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் குவான்ஸ் மேல இருக்க பயத்தை அடிச்சு நொறுக்கி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறதுன்றதான் இந்த செஷன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் முக்கியமான ப்ரொசீஜர்ஸை நான் பண்ணிடுறேன். ஆதித்யா சோல்டு ஆர்டிகிள் எக்ஸ் அட் 23% ப்ராஃபிட். அப்போ 23% ப்ராஃபிட்னா எதுல, ஆர்டிகிள் எக்ஸ்ல. ஓகேவா? எக்ஸ்ன்ற ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்னே வச்சுக்கோங்க. எப்பயுமே ப்ராஃபிட் என்பது காஸ்ட் பிரைஸில் தான் கணக்கு செய்ய வேண்டும். நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 20% ப்ராஃபிட்னா 20 ரூபான்றது அந்த 100 ரூபால தானே 20%. புரியுதா? அப்ப நான் வாங்கின விலைய எக்ஸ் பொருளை நான் எக்ஸ்ன்ற விலைக்கே வாங்கினேன்னு வச்சுக்கிட்டு அதுல 23% ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ப்ராஃபிட்டா? அடுத்து என்ன ப்ராஃபிட்டு, ஒய்ன்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல எனக்கு லாஸ் ஆகுது 13%. அப்ப -13% போடுவேன். இல்லையா பின்ன? ஏன்னா ப்ராஃபிட்டை பிளஸ்ன்னு போடும்போது லாஸை மைனஸ் தானே போடணும். அப்ப இது ப்ராஃபிட், இது லாஸ். எப்படி பார்த்தாலும் எனக்கு மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் தான் வருது. எவ்வளவு ரூபாய் ப்ராஃபிட்? 180 ரூபா. ஈக்குவேஷன் ஃபார்ம்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம்டு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈக்குவேஷனை எப்படி வந்து ராஜதந்திரமா யூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். இதை தனி ஈக்குவேஷனெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ஆமா, இந்த ஈக்குவேஷன் எது கொடுத்துருக்காங்க அப்படி யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது கொஸ்டினை படிச்சிடணும். அப்படியே ஓரக்கண்ணால கொஸ்டினை படிச்சிடணும். தென் வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் ஆர்டிகிள் ஒய்? இதுக்கு தான் நீ வந்து இதெல்லாம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யை தான் கேட்கறாங்க. அவங்களோட தேவை ஒய். அப்ப எக்ஸ் உங்க கண்ணை உறுத்துதா? ஒய் தான் தேவைன்னா எக்ஸ் எதுக்கு இந்த ஈக்குவேஷன்ல நீ எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை வந்து தூக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை உள்ள கொண்டு வர பாருங்க. ஒரே ஸ்டெப்ல கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக ஒரே ஸ்டெப்பில் எப்படி ஒய்யை கொண்டு வருது நல்லா படிக்கணும். ஆர்டிகிள் எக்ஸ் காஸ்ட் 90 லெஸ் தென் ஆர்டிகிள் ஒய். அப்ப என்ன அர்த்தம்? அதுல எக்ஸ் வந்து ஒய்யை விட 90 ரூபா கம்மியா இருக்கு. திருப்பி சொல்லுங்க. எக்ஸ் வந்து ஒய்யை விட 90 ரூபா கம்மியா இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன சொல்லலாம், இனி இவருக்கு பதில் இவர். எக்ஸுக்கு பதிலா ஒய்யை விட 90 ரூபா கம்மியா இருக்கு. ஓகேவா? அதான் மைனஸ். அவ்வளவுதாங்க. இதுக்கு கஷ்டப்பட்டு இது ஒரு ஸ்டெப்பை போட்டு அதை ஒரு யோசிச்சு ரெண்டுத்தையும் இப்படி மர்ச் பண்றது எதுக்கு? அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா யோசிச்சிங்கன்னா ஒரே ஸ்டெப்ல போட்டுருவோம். அவ்வளவுதான். இனி இவருக்கு பதில் இவர்னும் போது அடுத்த ஸ்டெப் இப்பதான் இந்த ட்ரிக் வருது. கால்குலேஷன் குரூப்பிங்க பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. கால்குலேஷன் குரூப்பிங்னா நிறைய பேர் பண்ற தப்பு, பர்சன்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க, செம்ம ஐசியூ கொண்டு போயிடுவாங்க பாவமா. ஓகேவா? அப்படியே வைங்க. 23% ஆஃப் ஒய். நான் பண்றதை நல்லா கவனிங்க ஆஸ்பிரண்ட்ஸ். எதையுமே நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் பாருங்க, அப்படியே வச்சுப்பேன். 23% இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக இனி இவருக்கு பதில் இவரா, அப்ப 23% ஒய் மைனஸ் 23% 90யும் அப்படியே வச்சுப்பேன். சார் இது பண்ணிடலாமே சார், இது என்ன பெரிய விஷயம்? நோ 23% 90 இதையும் இப்படியே வச்சுப்பேன். -13% ஒய் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? இப்பதாங்க ராஜதந்திரத்தை அப்ளை பண்ண போறோம். சரி, வேணா ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். ஏன்னா அது போட்டா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். 180 வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு ஒய் தானே வேணும். எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? ஒய் தான் வேணும். அப்ப
இங்க ஒரு y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, இணைச்சிடலாமா? 23% மைனஸ் 13% எவ்வளோ? 3 3 0 2 1 1 10% ஒய்னு வருதா? ஒய்யோட சொல்லி முடிஞ்சு. இப்ப இவரு அப்ப கான்ஸ்டன்ட் தானே, இதை என்ன வேல்யூ வேணா வந்துட்டு போட்டோம், இவரு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே, ஒரு நம்பர் தானே, அதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? எஸ். கொண்டு போயிட்டா அப்படியே நம்பரும் ஒன்னா பழகிப்பாங்கல்ல? எஸ். அப்ப இப்பதான் இந்த ராஜதந்திரத்தை நீங்க வந்து உணர்ந்து செய்ய வேண்டிய கால்குலேஷன் குரூப்பிங் பண்ணணும். நிறைய பேர் 99% பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இதை 180 வச்சுக்கிட்டு இதை கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சி 23% ஆஃப் 90னா பாயிண்ட்ல வராது உங்களுக்கு. ஏன்னா 10% பை 100 போட்டாலும் ஒரு 0 தானே போகும், அப்புறம் பாயிண்ட்லாம் வரும்ல, கஷ்டம் தானே, அப்புறம் மைனஸ்லாம். அதனால நான் என்ன பண்றேன்னா 23% 90 வச்சுக்கிறேன். சார் எப்பதான் சால்வ் பண்ண போறீங்க 23% 90னா? இப்பதான். இப்ப இங்க 90 கொண்டு வந்துட்டீங்களே, சாரி 90 இருக்கிறது தெரிஞ்சிருச்சுக்கல, இங்க 90 நல்லா பாத்துட்டீங்களங்க, நல்ல கண்ணால பாத்துட்டீங்கல்ல, இவனுக்கும் 90க்கும் சம்மந்தம் இருக்கா? 180க்கும் 90க்கும் சம்மந்தம் இருக்கா? நல்லா இருக்கே, 90யோட டபுள் தானே அது அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க தான் நீங்க நல்லா தூங்காம கவனிக்கணும். இவரு இங்க வந்துட்டாரு, ஸோ இங்க வந்து பிளஸ் ஆயிட்டாரு. இந்த 180 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்க 90யோடைய டபுள் சார் அப்படின்னு சொல்றீங்க, 2 into அப்படின்னு போட்டுருவேன். ஆனா இங்க பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஒரே மாதிரி இவரை மாதிரியே ஆக்கணும்ல அவரை. இங்க 90 இருக்கு, 90 ஆக்கிட்டோம். இங்க பர்சன்டேஜ் இருக்குல்ல, அப்ப நான் கிளாஸ்ல பெர்சன்டேஜ் கிளாஸ்ல கோர்ஸ்ல ரெகுலரா கத்தி சொல்லியிருப்பேன், 1ன்னா 100% போடுங்க, 2 அதாவது டபுள் ஆகுது அப்படின்னா 200% ஆகுதுன்னு அர்த்தம். உன் எஃபர்ட் 200% போடுங்கன்னு அர்த்தம், அப்படியே டபுள் த எஃபர்ட் போடுங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன வரும்? 200%. சார் இதனால என்ன சார் லாபம் அப்படின்னா, இதோ பாருங்க, எந்த ஒரு கால்குலேஷனுமே செய்யாமல் ஆன்சர் வந்துவிடும் கால்குலேஷன் குரூப்பிங் செய்தால். ஓகேவா? குரூப்பிங்னா என்ன பண்ணிருக்கோம், இதை தனியா பண்ணி இதை தனியா இதை பிச்சு போட்டு இதை எதா பண்ணது இல்லாம அழகா இவரை 90 ஆக்கிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப இவரை 90 ஆக்கி விட்டு என்ன பண்ணிட்டோம்னா 200% பிளஸ் 23% என்னது 223% ஆக்கிட்டோம். 200 பிளஸ் 23 233 ஆக்கி அதே பர்சன்டேஜ் அதே 90, அதே பர்சன்டேஜ் அதே 90, இந்த பக்கம் 10% ஒய். இப்ப அடிச்சு தூக்க வேண்டிய நேரம் 0 0 பர்சன்டேஜ். அப்ப ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, ஒரே ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை மட்டும் பண்ணிடுங்க. என்ன சார் மல்டிப்ளை பண்ணுமானா? அதுலயும் சொல்லித்தரேன், அதுலயும் ட்ரிக் சொல்லித்தரேன். மல்டிப்ளை எப்பயுமே முழுசா பண்ணக்கூடாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஆப்ஷன் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத வரைக்கும் நீங்க முழுசா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 into என்னது 3 into 9. 3 into 9 எதுல முடியும்? 7ல முடியும். இதை உறுதிப்படுத்திட்டீங்களா? ஆப்ஷன்ல பாருங்க எது 7ல முடியுது, இதுதான் 7ல முடியுது. இதுக்கப்புறம் இதை பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் எக்ஸாம்ல. அப்ப இதோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? எஸ், சூப்பர். ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். கிளைமேக்ஸே அடுத்த 2 தான், ஸோ சீக்கிரமா கால் பண்ணிட்டு வாங்க, கிளைமேக்ஸ் போயிடும். ஓகே ஆஸ்பிரன்ஸ், ஃபோர்த் கொஸ்டின் என்ன வச்சிருந்தோம்? ட்ரிக்னாமெட்ரி. இது நிறைய பேருக்கு புதுசா கூட இருக்கும், ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் வரல தான். இது வந்து கம்ப்ளீட்டா ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் தாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் அந்த மெயின் கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன், ஆப்ட்ரிக் ஸ்பெஷல். இதை முடிச்சுட்டு அதுக்கு போயிடலாம். சரியா? எஸ். ஃபார்முலே அண்ட் கான்செப்ட். நிறைய பேருக்கு ஃபார்முலே தெரியும், பட் சம்மில் வேல்யூவே வராம, இங்க பாருங்க இதுல ஏதாவது வேல்யூ வந்திருக்காங்க? எப்பயுமே ட்ரிக்னாமெட்ரி சம்ல இவ்வளோ மீட்ரு, அவ்வளோ ஹைட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு வேல்யூ வரும்ல, இங்க ஏதாவது ஒரு வேல்யூ வந்திருக்கு, அதனால தான் இங்க இதை வச்சிருக்கேன். கான்செப்டும் முக்கியம். நிறைய பேர் ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டு ட்ரிக்னாமெட்ரியை போட்டுடலாம், இல்ல அல்ஜிப்ராவை போட்டுடலாம், இல்ல ஜாமெட்ரி எல்லாம் ஃபார்முலா வச்சே போட்டுடலாம்னு நினைப்பாங்க. ஆனா கான்செப்டும் முக்கியம். என்னன்னு பாத்துருவோமா? எஸ். தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ ட்ரீன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அர்த்தம்? பைனாக்குலர்னு அர்த்தம். ஓகேவா? பைனாக்குலரை வச்சு நீங்க ஒரு பில்டிங்கை பாக்குறீங்க. ஓகேவா? டாப் ஆஃப் அ பில்டிங்கை பாக்குறீங்க. ஸோ இதான் பில்டிங் வச்சுக்கோங்க, இதுதான் பில்டிங். இதை பாக்குறீங்க, எங்க இருந்தோ பாக்குறீங்க. எங்க இருந்துன்னா ஒரு மரத்தின் டாப்லயும், ஒரு மரத்துக்கு மேல உட்காந்து பாக்குறீங்க, கீழே இருந்து பாக்குறீங்க. அப்ப இங்க ஒரு சின்ன மரத்தை வரைஞ்சுக்கோங்க. ஸோ இதான் மரம். ஓகே, சும்மா நீங்க ஒரு கோடு போட்டாலே ஓகே. ஓகேவா? ஸோ மரத்துடைய டாப்ல இருந்து ஒரு ஆங்கிள் பாக்குறீங்க. ஸோ நீங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த பில்டிங்கை மட்டும்தான் பாக்குறீங்க, பில்டிங்கோட டாப்பை மட்டும்தான் பாக்குறீங்க. ஆனா நீங்க பாக்குறது வந்து ட்ரீயோட டாப்ல இருந்தும் சரி, ட்ரீயோட பாட்டம்ல இருந்தும் பாக்குறீங்க. இதுக்கு பேர் தான் ஆங்கிள். அப்ப ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும்? எது இதுல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்? இது ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இது ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்.
ஓகேவா? மேல இருந்து கீழே பார்த்தா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது நம்ம தனியா ஒரு ஃபுல் கோர்ஸ் பண்ணிட்டோம் இந்த டாபிக்ல. ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர் இதுக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் டாப் ஆஃப் த ட்ரீ வந்து எக்ஸ், பாட்டம் ஆஃப் த ட்ரீ வந்து ஒய். அதாவது இந்த ஆங்கிளுக்கு பேரு டாப்ல இருந்து பார்த்தா அந்த ஆங்கிள் பேரு எக்ஸா, பாட்டம்ல இருந்து பார்த்தா அந்த ஆங்கிள் பேரு ஒய்யா. இவ்வளவுதான். சரியா? இஃப் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஹெச் மீட்டர், ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னது? ஹெச் மீட்டர். அப்ப இதுதான் ஹெச் மீட்டர். ஓகேவா? எஸ். தென் இன் மீட்டர்ஸ் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். அப்ப ஹைட் ஆஃப் த பில்டிங் நம்ம என்ன வைப்போம்? பின்னு வச்சுப்போமா? ஹைட் ஆஃப் த ட்ரீ அவங்க ஹெச்னு சொன்னாங்க, நான் ஹைட் ஆஃப் த பில்டிங்கை பின்னு வச்சுட்டேன். அவ்வளவுதாங்க. இதுக்கு பேர் தான் கான்செப்ட். ஒரு விஷயத்தை புரிஞ்சு அந்த கான்செப்டை நான் ட்ரிக்னாமெட்ரின்றதை படிக்காட்டி எனக்கு இது வரைய தெரியாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன் கான்செப்ட். ஓகே, இப்போ இன்னும் கான்செப்ட் இதில் நிறைய ஒர்க் ஆக வேண்டி இருக்குதுங்க. ஏன்னா ஆப்ஷன்ல வேல்யூவே இல்லை. இந்த சம் இதுக்கப்புறம் வேல்யூ வச்சே போட முடியாது, எல்லாமே எக்ஸ் ஒய் ஹெச் இப்படி தான் வருது. ஓகே, அதுவும் காட்லாம் வருது. சரிங்க, சிம்பிள் டு த கோரா சொல்றேன். இந்த மாதிரி ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்னாலே டான் தீட்டா தான் அப்ளை பண்ணும், அதான் ஈஸி. ஓகேவா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, tan x கண்டுபிடிங்க, அடுத்து tan y கண்டுபிடிங்க, சம் சால்வ்டு, மேட்டர் ஓவர். இதுக்கப்புறம் கொஸ்டின் உங்களுக்கு வேணாம்ல, நவுத்திரவா நல்லா பெருசா காட்டிடவா, ஏன்னா ஆப்ஷனுக்கு நம்ம அப்புறம் வருவோம். என்ன கேட்கறாங்கன்றதை பார்த்துப்போம். ஹைட் ஆஃப் த பில்டிங் பி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ பெருசா இருந்தால் நல்லா சால்வ் பண்ணலாம். பி. ஓகேவா? ஸோ பி கேட்கறாங்கன்றதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க பாட்டு ஹெச் பக்கம் போயிட போறீங்க, ஹெச்சை நோக்கி சம்ம கொண்டு போயிட போறீங்க. அதனால tan x tan y ரெண்டும் கண்டுபிடிக்கிறோம், பி கான்சென்ட்ரேட்டா பண்ண போறோம். இப்போ tan x என்னங்க? tan x என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் tan y சொல்லிடுறேன், ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு. tan y என்னது? இந்த ட்ரையாங்கிள், புரியுதா? ஸோ நான் பச்சை கலர்ல போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? tan y என்னது? y ஆங்கிள் தானே இருக்கு. அப்ப இந்த ட்ரையாங்கிள் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப tan y ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட ஹைட் என்ன? b. ஓகேவா? ஆப்போசிட் சைடோட ஹைட் என்ன? b. b ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுக்கு வேல்யூவே இல்லையேன்னா x வச்சுக்கோங்க, இல்ல டிஸ்டன்ஸ் x ஆங்கிள் இருக்கு அதனால டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் மேக்ஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும், பயப்படாம ஜாக்கிரதையா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏன் பயம் போகுதுன்னா, நீங்க ஒரு இந்த மாதிரி சம் வந்தா இப்படிதான் போகணும்னு முடிவு பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி பண்ணிடணும். tan y ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு b பை அட்ஜசன்ட் சைடு d. இதெல்லாம் ஃபார்முலா, ஆப்போசிட் சைடு பை ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி படிக்கணும். இப்போ இது வாங்க, எக்ஸ் வாங்க. இப்போ எக்ஸுக்கு சொல்லுங்க, இந்த ட்ரையாங்கிளுக்கு சொல்லுங்க. ஆப்போசிட் சைடு இங்க தான் நிறைய பேர் சிரமப்படுவாங்க. இந்த இடத்துல எதுவுமே இல்லையேன்னு நினைக்க கூடாது. இது வரைக்கும் பியா, இது ஃபுல் பியா, அதுல இது ஹெச்சா, இது ட்ரீயோட ஹைட் தானே இங்கேயும் வரும், அப்ப இது ஹெச்சா. அப்ப இது வேணா என்ன சொல்லணும்? இது பி, இது ஹெச்னா இது என்னங்க வரும்? நல்லா சொல்லுங்க. பில இருந்து ஹெச் போயிடுச்சுங்க, அப்படிதானே சொல்றீங்க? அவ்வளவுதான். அப்படி சொன்னா கரெக்ட். பில இருந்து ஹெச் மைனஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். அப்ப tan x ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு b மைனஸ் h, அட்ஜசன்ட் சைடு அதே d தான் இல்லையா? அட்ஜசன்ட் சைடு அதே d தான். புரிஞ்சுக்கிச்சா? இது புரிஞ்சுக்கிச்சா? இது புரியலனா கஷ்டம். இது புரியலனா ஒரு ஸ்டெப் மறுபடியும் முன்னாடி போயிட்டு திருப்பி ஒரு வாட்டி பார்த்துடணும். இல்ல ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் படிச்சிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சிடும், நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்ப இதுக்கப்புறம் ராஜதந்திரங்களை பண்ணணும். பஞ்சதந்திரம் சொன்னால இது 4வது சம், 4வது தந்திரம் என்னன்னா, எதை நோக்கி சம்மு போகணும்? ஏன்னா இப்படியே பார்த்துட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அடுத்து என்ன பண்றதுன்னு. எதை நோக்கி சம்மு போகணும்? பி கேட்குறாங்க. அப்ப இதுல தேவையில்லாத ஆள் யாரு? பி கேட்கறாங்கன்னும் போது இதுல தேவையில்லாத ஆள் யாரு? ஹெச்சும் டியும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணாலே டி ஓடி போயிடுவார். அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல? இந்த சம்மு இதுக்கப்புறம் டைகிராமும் தேவையில்லை, நான் டைகிராமையும் நான் ஊத்திடுறேன். தெரிஞ்சுக்கிச்சுல எப்படி வந்துச்சு? அந்த டைகிராம்ல தான் இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஓகேவா? எஸ். ஓகே, சிம்பிள் டு த கோருங்க, சிம்பிள் டு த கோர். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலே எனக்கு டி போயிடும். அதை நான் செஞ்சு காட்ட விரும்பல, டிவைட் பண்ணாலே டி போயிடும். அப்ப எப்படி வரும்? tan x by tan y ஈக்குவல் டு நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், டினாமினேட்டர் மட்டும் போயிடும். ஓகேவா? இது ஒரு ஸ்டெப்பு. இப்ப தேவையில்லாத டியை போட்டு தள்ளியாச்சு. இப்ப பி கேட்கறாங்களா? ஹெச் இருக்குதா? ஆன்சர்ல ஹெச் இருக்கா பாருங்க. ஹெச் இல்லைன்னா அவனையும் போட்டு தள்ளுறோம். ஹெச் இருக்குது ஆன்சர்ல, ஆனா பாருங்க நல்லா பாத்துக்கோங்க, ஆப்ஷனை பார்த்துக்கிட்டே போகணும். நம்மளுக்கு இடம் இல்லைன்னா தள்ளுறோம், பட் நீங்க வந்து ஆப்ஷனை பார்த்துக்கிட்டே தான் ரஃப் பேப்பர்ல போகணும். இப்ப ஹெச் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாம் காட்டா இருக்குது, டேனே காணும், எல்லாமே காட்டா இருக்குது. அப்ப நீங்க எல்லாத்தையுமே காட்டா மாத்துறீங்க, அவ்வளவுதாங்க. ஆப்ஷனை பார்த்து சம்ம வந்து கொண்டு போறீங்க. ஓகேவா? எஸ். எங்க கொண்டு வந்தோம்? இங்க கொண்டு வந்தோமா? இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். ஸோ எஸ், சிம்பிள். இப்ப இதை காட்டா எப்படி மாத்துறது? சிம்பிள். 1 by tan y காட் ஒய்னு சொல்லிக்கலாம்.
1/tan y cot yன்னு சொல்லிக்கலாம். அப்ப tan x எப்படி சொல்லலாம்? சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ், அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் ஆஸ்பிரன்ஸ், அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சொல்றேன், காட் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்ல காட் தீட்டான்னு வச்சுக்கோங்களேன், 1/tan தீட்டா, அவ்வளவுதான். டேனோட ரிவர்ஸ் தான் காட். அப்ப டேனை காட்டா ஆக்கணும்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். சரியா? அப்ப இப்படி பண்ணிட்டு இப்ப b மைனஸ் ஹெச் பி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால என்ன பண்ணிடுங்க, டிவைட் பண்ணிடுங்க, b ஆல டிவைட் பண்ணிடுங்க. இந்த b வச்சு இந்த b டிவைட் பண்ணா 1, இந்த b வச்சு இந்த h டிவைட் பண்ணா h/b. ஓகேவா? h/b. இந்த b-னும் போது ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகும், நடுவுல மைனஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா. சரியா? எஸ். இப்ப சிம்பிள் நமக்கு என்ன வேணும்? b தானே வேணும். அப்ப இதை இங்க கொண்டு வாங்க, இதை இங்க கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வந்துட்டீங்களா? h/b, இது பேரு ஈக்குவேஷன் லெஃப்ட் ரைட் மாத்துறது. h/b 1 அங்கே தானே இருக்கு, புரியுதா? இந்த மைனஸ் இங்க வந்தா பிளஸ் ஆயிருது, அதனால பிளஸ் h/b. எதுவுமே போலன்னா பிளஸ் 1, இந்த பிளஸ் இங்க வரும்போது மைனஸ், அவ்வளவுதாங்க. கரெக்டா இப்ப நீங்க லைனுக்கு வந்துட்டீங்க. ஸோ நான் பெருசா எழுதுனால எனக்கு இடம் பத்தல, நீங்க அப்படியே ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதிங்கன்னா முடிஞ்சிடும். சரியா? எஸ். இப்ப இங்க வாங்க, அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும்? h வேணுமா b வேணுமா? b தான் வேணும்ல. ஓகே, அப்ப நம்ம திருப்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. h/b அது அப்புறம் திருப்பி போவோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க, cot x மல்டிப்ளை பண்ணுங்க, cot x மைனஸ் cot y டிவைடட் பை cot x, அவ்வளவுதான். புரியுதுங்களா? cot x மைனஸ் cot y டிவைடட் பை cot x. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? h/b-ன்னு இருக்கு, b/h-னா அப்படியே h அங்க அனுப்பிடலாம். ஸோ இன்னும் ஒரே ஸ்டெப்பு. ஒரு சில பேருக்கு வேற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா டைரக்டா b/h கூட வரும். ஓகேவா? b/h-னா அப்படியே திருப்பி விட்டுருங்க, அந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடும் அப்படியே திருப்பி விட்டுருங்க, cot x மைனஸ் cot y, அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப b தானே வேணும். அப்ப b தான் வேணும்னா b ஈக்குவல் டு h அங்க அமுச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். இது அப்படியே இப்போ ஆப்ஷன்ல அப்படியே அச்சு அசல் அப்படியே இருக்கும் பாருங்க, அச்சு அசல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும் தான், பட் ஃபாஸ்ட் ஏற்றிக்கணும். சரியா? இந்த டைகிராம் வரையறது நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் இல்லையா, நீங்க அப்படியே சொல்லாமலே டப்புன்னு வரைஞ்சிடணும். சரியா? அவ்வளவுதான். ஸோ இங்க ஆரம்பிச்சது சம்மு, டைகிராமுக்கு தான் டைம் ஆச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. tan x tan y போட்டுட்டோம், அதை அப்படியே டிவைட் பண்ணி அப்படியே சம் இங்க வந்திருக்கு, இப்போ இந்த வாக்குல வந்திருக்கு. சரியா? ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது டைகிராம், செகண்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ், தேர்ட் இந்த செட் இப்படி வரும். ஓகேவா? இப்படி வரும், இந்த வாக்குல வரும். அப்புறம் ஃபோர்த், இது ஃபோர்த் ஃபைனல். சரியா? அப்ப ஆன்சர் மேப் பண்ணிக்கோங்க. இப்ப ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? h cot x divided by cot x minus cot y, h cot x divided by cot x minus cot y. செக் பண்ணலாமா? எஸ். ஸோ ஆப்ஷன் 3 சரியான விடைன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 3 சரியான விடைன்னு எடிட்டர்னு போட்டிருக்காரு. இதான் ஆப்ஷன் சி, h cot x divided by cot x minus cot y, h cot x divided by cot x minus cot y. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க ரெண்டு பார்ட்டா பிரிச்சு எழுதிக்கிங்க. ஐ மீன் இடம் இருக்குமான்னு தெரியல. ஓகே, கொஸ்டினை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எதாவது நோட் பண்ணிக்கணும்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைகிராமை நல்லா நோட் பண்ணிக்கணும்னா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைகிராமை நல்லா பார்த்துக்கணும்னா இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நான் இப்போ மொத்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சிடறேன், அவ்வளோதான். சரிங்களா? குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் சம்முக்கு அடுத்து போகலாம். ஓகே ஆஸ்பிரன்ஸ், வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததே சூப்பரான விஷயம்தான். அடுத்துதான் இந்த பஞ்ச தந்திரம், 5 கொஸ்டினுக்கு 5 ட்ரிக் சொன்னேன் இல்லையா, அந்த 5 தந்திரத்துல முக்கியமான ராஜதந்திரம், எல்லாத்தையும் ராஜதந்திரம் தான் சொன்னீங்கன்னா இதை ராஜராஜ தந்திரம்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமானது என்னன்னா அவங்களுடைய யூனிக் திங்ஸை அப்ளை பண்ணும். ஷார்ட்கட்ஸ்ன்றது உங்களுக்கே உதிக்கும். இன்னும் நீங்க நல்ல போட நீங்களே என்ன பண்ணுவீங்க, இனோவேட் பண்ணுவீங்க. அப்படி நம்ம கோர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லித்தரது தான் ஆப்ட்ரிக் ஸ்பெஷல். ஓகே, எஸ். அதை இந்த சம்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஷேர்ஸ் அப்படின்ற டாபிக். இதை ஃபர்ஸ்ட் நார்மலா எந்த ஒரு ட்ரிக்ஸும் இல்லாம இதை எப்படி யோசிக்க தோணுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். 600 இஸ் டிவைடட் அமாங் ஏபிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? 600 ரூபாய ஏக்கும் பிக்கும் சிக்கும் பிரிச்சு கொடுக்குறேன், சேர்த்தா 600 வரணும். ஸோ தட் இது வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன். ஸோ தட் 40 more than அப்படின்னா என்னது? 40 more than பிளஸ் 40 இல்லையா? 40 more than 2/5 ஆஃப் ஏ ஷேர். அப்ப ஏக்கு ஒரு ஷேர் இருக்கும், ஏன்னு வச்சுப்போம். அதுல 2/5, 2/5 இதான் 2/5 ஆஃப் ஏ. 2/5 ஆஃப் ஏவோட 40 மோர்னு போட்டோம், பிளஸ் கமா இருக்கு, கமா. சரி, அப்ப முழுசா படிப்போம். 20 more than 2/7 ஆஃப் ஏ ஷேர் 10 ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவல் இப்பதான் சொல்றாங்களே, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன படிக்கணும் ஆஸ்பிரன்ட்ஸ். ஓகேவா? 40 more than 2/5 ஆஃப் ஏ ஷேர், கமா அதே மாதிரி 20 more than 2/7 ஆஃப் பி ஷேர். ஓகே,
இது அப்புறம் வேற எல்லாம் ஈக்குவல், எல்லாம் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகேவா? 10 more than 9/70 ஆஃப் சி ஷேர், இது எல்லாம் ஈக்குவல்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். இப்ப என்ன கேட்கறாங்கன்னா ஏ ஷேர், அதாவது ஏ என்ன என்பதை கேட்கிறார்கள். இதை நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா பாஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். நான் ஒரு நிமிஷம் நவுந்துக்கிறேன். இதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சிலம் பாருங்க. ஓகேவா? எஸ், சூப்பர். இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா லென்த்தியா இருக்கும். ஸோ இந்த 5 கொஸ்டினும் வேற நானா தேடி வீடியோ எடுக்கிறதுக்காக எடுக்கல ஆஸ்பிரன்ஸ். நம்மளுடைய கோர்ஸ் வாங்கி படிக்கிறாங்க இல்லையா, அவங்க அடிக்கடி டவுட் கேட்பாங்க. ஒரு சிலது வந்து இதை இன்னும் ஷார்ட்டாக போட முடியுமான்னு டவுட் கேட்பாங்க. நம்மளோட குரூப்ல சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்னு ஒரு பிரைவேட் குரூப் வச்சிருக்கோம். அங்க கேட்டது, அங்க நான் ஒன்று ஆன்சர் பண்ணாம இருங்கன்னு சொல்லும்போது ஒரு 5 கலெக்ஷன் ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி கொண்டு போவோம், வீடியோவா கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு சொல்றதுனால தான் இப்படி இந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே ஒர்த்தான கொஷின்ஸ், ஜஸ்ட் ஒரு ரேண்டமா தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பா நிறைய பேர் இதுக்காக தான் இந்த டவுட்டே கேட்டிருக்காங்க. சரியா? இப்படி ஆகுது. இதெல்லாம் எங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி எங்கேருந்து நான் ஏபிசி எப்போ முடிச்சு எப்போ பாஸ் ஆகி எப்போ வேலை எப்போ சேலரின்னு யோசிக்க தோணிடுது இல்லையா? இதை நான் ட்ரிக்கு சொல்றேன். இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கு எனக்கு கொஷின் தேவையில்லை. எப்பயுமே ஆப்ட்ரிக் ஸ்பெஷலுக்கு கொஷின் தேவையில்லை, ஆப்ஷன்ஸ் தேவை. சரியா? அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன்னா, தயவு செய்து ஆப்ஷனை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆப்ஷன் இல்லைனாலே அந்த கொஸ்டினை பார்க்கவே எனக்கு பிடிக்காது. ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன் இருந்தால் தாங்க அந்த என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமுங்க. சரியா? ஆப்ஷன் இருந்தால் எதாவது இனோவேட் பண்ணலாம். சரியா? எஸ், ஆப்ஷன்ஸை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க பாப்போம். 150, 180, 160, 140, 140, 150, 160, 180. ஓகே, சரி, இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? 140, 150, 160, 180. ஓகே, இந்த 4 தானங்க இருந்துச்சு. எஸ், இப்ப ஆரம்பிக்கிறேங்க. இது தேவையில்லை, ஒரு அடி சார் அடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இது தேவையில்லை, ஆனால் இதுல இருந்து ஒரு லாஜிக்கை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் பார்த்து போட மாட்டேங்க, அதாவது இதை போட மாட்டேங்க, இதுல இருந்து ஒரு லாஜிக் எடுத்துக்கிறேன். என்னன்னா, நமக்கு என்ன கேட்கறாங்க, அகைன் என்ன கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏ கேட்கறாங்களா? அப்ப ஏக்கு தானே இந்த 4 ஆப்ஷன்ஸா இருக்கும். அப்ப ஆன்சர் ஏக்கு தானே இருக்கும். எஸ். அப்ப ஏவை பொறுத்து என்ன பேசுகிறாங்க, ஊருக்குள்ள ஏவை பத்தி என்ன பேசுகிறாங்க, ஏவோடைய 2/5 எடுக்கணுமா? சரி, எடுப்போம். அப்ப கண்டிப்பா ஏ 5ஆல டிவைட் ஆகணும்ல. புரியுதா? ஒரு இனோவேஷன் வருதா? ஏ கேட்குறாங்க, 4 ஆப்ஷன். குரூப்ல டூப்பு கண்டுபிடிக்கணும், குரூப்ல யார் கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். சாரி. அப்ப அந்த ஏவை தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப அது கண்டிப்பா 5ஆல டிவைட் ஆகிற ஒரு நம்பரா இருக்கும்ல. பாருங்க, எல்லாமே 5ஆல. பல்ப் 1 இந்த மாதிரி அடிக்கடி வந்து பல்புலாம் வாங்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதெல்லாம் வாங்கினாதான் இன்னும் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இனோவேட் பண்ணுவீங்க. சரியா? சரி, ஓகே. ஆனா அதுக்குன்னு ட்ரை பண்றதை விட்டுறக்கூடாது சார். எல்லாம் ஆப்ஷன் 5ஆல் அப்படி கிடையாது. இப்ப அடுத்து வாங்கலாம், அடுத்த பல்பு இன்னும் பிரகாசமா எரியும் பாருங்க. ஓகேவா? ஆப்ஷன் அந்த பல்பு எரிச்சு இது பண்ணி விட்டுரும், காட்டி விட்டுரும். இதான் ஆப்ஷன். அந்த மாதிரியான சூப்பர் பல்பு அது. 5ஆல டிவைட் ஆகுதா? எஸ். சரி, ஓகே, எல்லாமே 5ஆல் டிவைட் ஆகுது. சரி, இப்போ நான் ஏவை சப்ஸ்டியூட் பண்றேன், 40 ஆட் பண்றேன். அது எதுக்கு ஈக்குவல்? 2/7 ஆஃப் b/20க்கு ஈக்குவல். இன்னொன்னுக்கு எதுக்கு ஈக்குவல்? 9/17 ஆஃப் c+10க்கு ஈக்குவல். இப்ப நான் 3த்தையும் அட் டைம் பார்த்தா தான் கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ஏவை ஏதாவது 1, 2 கூட மேட்ச் பண்ணிக்கிறேன். அப்படி மேட்ச் பண்ணி பார்த்தா ஸோ அது ஈக்குவலா இருக்கணும். எதுக்குன்னா 2b/7 அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ஸ்டன்ட் பிரச்சனை இல்லை ஆஸ்பிரன்ட்ஸ். நான் ஒரு ஸ்டெப் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்பதான் எனக்கு கிளியரா சொல்ல வருது. ஓகேவா? இங்க பாருங்க, ஏன்னா அப்படிதான் உங்களுக்கும் புரியும். 2 இது வரைக்கும் ஓகே. இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. நான் இது கூட ஈக்குவேட் பண்றேன், ஏன்னு சொல்றேன். இதை விட்டுட்டேன், அதை ஏன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மைண்டுக்குள்ள ஐடியா வந்துருச்சு, அதை நான் சொல்றேன். ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 10 இங்க வந்தா என்ன ஆயிடும், -10 ஆகி இந்த 40 30 ஆக்கி விட்டுரும். அது பிரச்சனை இல்லைல்ல, பிரச்சனை இல்லை. அப்ப இது வந்து என்ன புரியுது அப்படின்னா, ஏவை நான் 2/5 பண்ணி 30 ஆட் பண்ணா இது என்ன பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வரைக்கும் நான் பண்ணது வந்து பெரிய நேரம் இல்லை ஆஸ்பிரன்ட்ஸ். அது ஜஸ்ட் பேச்சு தான். ஏன்னா நிறைய பேர் வீடியோ லென்த்தை பார்த்து எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பேச்சு நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெப்பை ஏன் போடக்கூடாதுன்ட்டு பேசிச்சிருப்பேன். அது ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நீங்க எக்ஸாம்ல உடனே போட்டுருவீங்க. சரியா? எஸ். அப்ப நல்லா கவனிங்க. 2/5 ஆஃப் ஏ பண்றது கஷ்டமாங்க. 4 ஏ தரேன், அதுல 2/5னா என்னங்க, 40%ங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேல்யூஸ்ல 40% கண்டுபிடிக்கிறதுன்னா உங்களுக்கு கஷ்டமா? இல்லை. சரி, கண்டுபிடிச்சிடறேன் சார். ஓகே. +30 பண்றது கஷ்டமா? கஷ்டம் இல்லை சார். ஓகே, பண்ணிடுறேன் சார். அப்படி பண்ணா ஏதோ ஒன்று வருதுல்ல, அது ஒரு 9 மல்டிபிளா இருக்கணும். இதுதாங்க ஆப்ட்ரிக் ஸ்பெஷல். சரியா? இந்த மாதிரி தான் ஒரு சம்முக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி கொடுப்போம்.
முடிஞ்ச வரைக்கும் இது இந்த சொல்யூஷன் தான் கொடுப்போம், இல்லைன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கொடுப்போம், அவ்வளோதான். புரியுதா? இப்போ நான் சொன்னது கிளியரா புரியுதா? ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறீங்க, அதை 2/5 அதாவது 40% பண்ணுறீங்க, 30 கூட்டுறீங்க, அது 9 மல்டிபிளாக வந்துச்சுன்னா ஆன்சர் சக்ஸஸ். என்ன சார் 17 பாவமாக இருக்குது? அது பிரச்சனை இல்லை. ஒரு நம்பர் ஏதோ ஒன்று 9 மேலே இருந்துச்சுன்னா அது 9 மல்டிபிளுங்க. சரியா? எஸ். இங்கே என்ன பண்ணோம்? ஏன் 5 மல்டிபிளான்னு பார்த்தோம்னா 5 டிவிஷனில் இருக்குது, அப்போ 5ஆல் அடிக்கிறதான்னு பார்த்தோம். இங்கே ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்குது 9cன்னு இருக்குது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் எடுங்களேன், 2 எடுங்களேன், அதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன், 9 மல்டிபிள் ஆகிடுச்சா? புரியுதா? 3 எடுங்களேன், 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன், 27. 9 மல்டிபிளாக மாறிடுச்சா? அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் 9 மல்டிபிள் தான் வரும். அதை 17ஆல் அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, 9 மல்டிபிள் தாங்க. ஓகேவா? அதனால தான் நான் இதை எடுக்கல, அதனால தான் நான் இந்த ஈக்குவேஷன் எடுக்கல. ஏன்னா 2 மல்டிபிள் வந்து ரொம்ப ஈஸி, நிறைய நம்பர்ஸ் அதை ஒபே பண்ணிடும். அதாவது 162 2 மல்டிபிள் தான், 164 2 மல்டிபிள் தான், 168 2 மல்டிபிள் தான். இப்போ 2 மல்டிபிள்னா ஈஸி, பட் 9 மல்டிபிள்னா ஒரு ரேர் பீஸ். சரியா? அதனால தான் நான் வந்து இதை வந்து இது கூட மேப் பண்ணேன். புரியுதா இப்போ? எஸ். இப்போ என்ன பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ்? சிம்பிள், 4 ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இல்லை மனப்படம் பண்ணிடுவோமா? 40% ஏக்கு எடுத்து 30 கூட்டினீங்கன்னா 9 மல்டிபிள். இது அப்படியே வந்து மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இருங்க. 40% எடுத்து 30 கூட்டினீங்கன்னா 9 மல்டிபிள் வரணும். 40% எடுத்து 30 கூட்டினீங்கன்னா 9 மல்டிபிள் வரணும். ஆரம்பிக்கலாமா? எஸ். 40% எடுங்க, 10% 14, 10% 14. அப்போ 40% எவ்வளோங்க? 40 16 56. 40% எடுத்து 30 கூட்டினா 9 மல்டிபிள் வரலை. 9 மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் கூட்டினா 14, 9 டிவைட் ஆகும், 9 மல்டிபிள் இல்லை. அதுக்கு தான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இது நான் அது தனி சப்ஜெக்ட். இப்போ இது பாருங்க, 40% எடுத்தா 40% எடுத்தா என்னங்க? 60யா? 60 + 30 கூட்டினா 9 மல்டிபிள் வந்தாச்சு. ஆன்சர் இவர் தான். இருந்தாலும் நீங்க கேட்பீங்க அடுத்துக்கு, ஓகே 40%னா எவ்வளோங்க? 64 + 30 கூட்டினா 9 மல்டிபிளா? 94 இஸ் நாட் அ 9 மல்டிபிள். ஓகே, 86 இஸ் நாட் அ 9 மல்டிபிள். 40% இது 9 மல்டிபிள் கிடையாது. 40% எடுத்து 40 32 72 + 30 கூட்டினா 9 மல்டிபிள். 9 மல்டிபிளாங்க? இல்லை, இது 9 மல்டிபிள் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு. திஸ் இஸ் இன்னும் ஷார்ட்டாக போடுறதுனா இப்படி தான் இந்த சம். ஏன்னா இது யாரோ கேட்டீங்க, இதை வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணும்னு கேட்டதுனால நம்ம உட்காந்து யோசிச்சு ரெடி பண்ணது. ஏன்னா நம்ம நிறைய பண்ணிட்டே இருக்கும்போது யோசிச்சாதாங்க வரும். எக்ஸாமில் பழக பழக வந்துடும். ஓகே, பழக வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆன்சர் 150 செக் பண்ணிட்டு இன்னைக்கு கடையை சாத்திரும். ஓகேவா? எஸ், 150 இஸ் ஆப்ஷன் சி. ஸோ நீங்களே பாருங்க, 150 இஸ் ஆப்ஷன் சி. எடிட்டர் என்ன போட்டிருக்காரு? ஆப்ஷன் சி தான் போட்டிருக்காரு. ஸோ நீங்களும் ஆப்ஷன் சியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஸோ ஃபுல் சம்மும் உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஓகே, இது கொஷின் பாஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம்? ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுக்கு வந்தோம், பட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, டைம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம ராஜதந்திரத்தை எங்கே அப்ளை பண்ணோம்? இந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணோம். ஓகேவா? ஏவோட 2/5 அதை வந்து 40%ன்றது உங்களுக்கு பெர்சன்டேஜ் படித்தாதான் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து எப்போ உங்களுக்கு தோணும், எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்கள் நிறைய கான்செப்ட் படிக்கணும், நிறைய ஷார்ட்கட்ஸ் படிக்கணும். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், யூனிட் டிஜிட் மெத்தட், இதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம நிரம்பி இருக்கு, அதை தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? அப்படி படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா 2 போட்டு 5ஆல் டிவைட் பண்ணிருந்தா அதுக்கு நம்ம அப்படியே போட்டுடலாமேன்னு தோணும். 40% பார்த்த உடனே 10% × 4 அவ்வளோதான். ஸோ கண்டுபிடிச்சு +30 இதெல்லாம் இங்கே கொண்டு வந்ததுனால +30 ஆயிடுச்சு, 9 மல்டிபிள். அப்போ இதை ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுக்கிட்டு 4 ஆப்ஷனுக்கும் டெஸ்ட் பண்ணோம், உடனே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? எஸ், ஆப்ஷன் 5 இஸ் ஆப்ஷன் 5th ஆப்ஷன் சி. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணி. ஸோ சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம இந்த செஷனில் ஒரு 5 கொஷின் பார்த்துருக்கோம். திருப்பி சம்மரைஸ் பண்ணிடலாம். ஆப்ட்ரிக் ஸ்பெஷல் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இதுக்கு பேர்லாம் வைக்க முடியாது, அதனால நம்ம பேர் வச்சுட்டோம். ஃபார்முலையும் கான்செப்டும் புரிஞ்சு போட்டால் இந்த மாதிரி சம்ஸ் போடலாம். அண்ட் கேல்குலேஷன் அங்கங்கே எப்படி குரூப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் பொறுமையாக. அண்ட் 1 ஸ்டெப்பில் போட்டாலும் ஸ்மார்ட்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா சம் ஈஸி ஆகிடும்னு பார்த்தோம். அண்ட் நத்திங் பட் பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டட் இருக்கிற நிறைய சம் சிம்பிளாக இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் இதுதான் குவான்ஸ் பிரச்சனையை ஜாலியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் செய்வது எப்படி அப்படின்ற வீடியோவுடைய மெயின் தீம். சரியா? ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு குவான்ஸ் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும், பட் நான் பார்த்தல கொடூர சம்ஸையே நம்ம ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியுதுல்ல, ஒரு டெக்னிக் வச்சு சால்வ் பண்ண முடியுதுல்ல. அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த பயம் போகும். சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சமயம் என்ன டெக்னிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணிட்டே வாங்க. அப்புறம் ஒரே டெக்னிக் சம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஒரு வாட்டி பாருங்க. அப்போ எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு அது தோணும்.
சரியா? இதுதான் குவான்ஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யாராவது ஃபுல்லாக மேபி 1 hour வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. மேபி 1 hour கொஞ்சம் கம்மியாக கூட இருந்திருக்கலாம். ஃபுல்லாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. கீழே வந்து ஃபுல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் செய்யறதுக்கு. ஸோ அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி குவான்ஸில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக டீட்டெயிலாக நீங்கள் வந்து கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு டெமோ தான். பட் நம்ம கோர்ஸில் ஒரு டாப்பிக்கையுமே ஒரு டைப்பாக பிரித்து இந்த மாதிரி தான் சொல்கிறோம். ஓகேவா? அதனால நீங்கள் டீட்டெயிலாக ஒரு எக்ஸாமுக்கு சீரியஸாக படிக்கணும் சார். பேங்கிங், எஸ்எஸ்சி ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி, பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எதுவாக இருந்தாலும், போலீஸ், டீச்சர், ஆப்டிடியூட், குவான்ஸ் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதை நீங்கள் ரெடி பண்ணணும்னா நம்ம கோர்ஸ் உங்களுக்கு 200% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோர்ஸ் பற்றின எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.